ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு சிங்கிள் பேட்ரி, ஒரு ப்ரெட் போர்டு, ஒரு எல்இடி பல்ப் யூஸ் பண்ணி நம்ம அந்த எல்இடி பல்பை பிளிங்க் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இட்ஸ் எ வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். இது பை யூஸிங் அடினோ போர்டு யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டாக லைட்டாக பிளிங்க் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதான் அவுட்புட்டு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணுறேன். பிஃபோர் தட் அடினோ போர்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடினோ போர்டு இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. அடினோ யூஎன்ஓ மாடல். இட்ஸ் எ மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமை வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து தான் போர்ட். ஸோ கேபிள் யூஸ் பண்ணி லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் அடினோ போர்டுக்கும் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய போர்ட் இதுதான். இது வந்து பவர் பேட்ரி. இதில் இந்த பவர் பண்ணக்கூடிய போர்ட் வந்து இதுதான். பேட்ரி மூலமாக இதை நம்ம என்ன செய்யலாம், பவர் சப்ளை பண்ணலாம். 5 வோல்ட்டு. சரிங்களா? ஸோ எகெயின் இது அனலாக் பின். நம்ம சென்சார்ஸ் ஃபீச்சர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த சென்சார் யூஸ் பண்ணும்போது அதோடைய இன்புட்ஸ் சிக்னல்ஸ் எல்லாமே இதில் தான் நம்ம இன்புட்டாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து பவர் 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, கிரவுண்டு இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இது சார் டிஜிட்டல் பின்ஸ். ஓகேங்களா? இந்த சுவிட்ச் வந்து ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபஸ்ட்லேருந்து என்ன ஆகும், ரன் ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் அ பேசிக் திங்ஸ். ஸோ இட் இஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் போர்டு. நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு அடினோ போர்டு. ஓகேங்களா? ஸோ நான் ப்ரெட் போர்டு ஏற்கனவே உங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரெட் போர்டு சால்ட்ரிங் இல்லாமல் நம்ம சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்டு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் நான் 3 பல்பு, எல்இடி பல்ப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ரெட்டு, ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு. ஸோ 3 ரெசிஸ்டரும் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ரெசிஸ்டர் சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் டு கண்ட்ரோல் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்ம என்ன செய்யும், அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இந்த பல்பு எரியும். டைரெக்டாக நீங்கள் கொடுத்தா இந்த பல்பு எரியாது, பல்பு ஃபியூஸ் ஆகிரும். ஸோ எப்போதுமே ரெசிஸ்டர் கொடுக்கணும். ஸோ ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. இங்கே நான் 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் பவர்ஸ் வெர்டிக்கலாக கனெக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பின் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே அந்த சப்ளை வரும். ஸோ ஹாஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது ஹரிசாண்டலாக என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? லேட்டராக உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 3 எல்இடி பல்ப் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 3 ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், கரெக்டாக இந்த ஹரிசாண்டல் பாருங்கள். இந்த ஹரிசாண்டல்னா இந்த இடத்துல நம்ம என்ன இன்சர்ட் பண்ணணும். ரெண்டாவது ஜம்பர் ஒயர்ஸ், ரெண்டாவது ஜம்பர், மூணாவது இங்கே. ஸோ இன்னொரு ஜம்பர் ஒயர் வந்து கிரவுண்டுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், வெர்டிக்கல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வெர்டிக்கல். இந்த பின்ன இந்த 3 கூட இந்த லெக்ஸும் வந்து ஒரே கிரவுண்டில் நான் கொடுத்துருப்பேன். மீதெல்லாம் 3 சப்ளை. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெசிஸ்டர் கொடுத்தாகணும், கொடுக்கலைன்னா பல்பு ஃபியூஸ் ஆயிரும். ஸோ 3 ஜம்பர் ஒயர்ஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த அடினோ போர்டில் டிஜிட்டல் பின்ஸ், இதில் 8 நம்பர், நிறைய நம்பர் இருக்கும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 13 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் 1 2 3 4 எதில் வேணுமே நாங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து 8 9 10 கொடுக்குறேன். இப்போ பிகாஸ் ப்ரோக்ராத்தில் 8 9 10 தான் நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ளூ ஒயர் 8, ரெண்டாவது 9 கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10. ஓகேங்களா? கிரவுண்டு வந்து இந்த பவர் சப்ளையில் ஜிஎன்டின்னு இருக்கும். ஜிஎன்டி, அந்த ஜிஎன்டியில் நான் வந்து இது கொடுத்துக்கிறேன், பவர். ஓகேங்களா? ஸோ 9 வோல்ட்டு பேட்ரி யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுக்குறேன்.
இந்த பவர் போர்ட்டில். சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் ஏற்கனவே ப்ரோக்ராமை நான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட்டு. இது நீங்கள் எத்தனை பல்பு வேணுமோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 வச்சுருக்கிறேன். நீங்கள் n நம்பர் ஆஃப் எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணி இதில் இதே மாதிரி அல்டர்னேட்டாக நம்ம என்ன செய்யலாம், பிளிங்க் பண்ண வைக்கலாம், இல்லைனா டுகெதராக பிளிங்க் பண்ண வைக்கலாம், டிபெண்ட் ஆன் அவர் கண்டிஷன்ஸ். ஸோ அது எப்படி ப்ரோக்ராமை நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இட்ஸ் சிம்பிள். ஒன்ஸ் அகெயின் ஒரு பிரெட் போர்டு, நான் இங்கே 3 எல்இடி பல்ப், 3 220 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 ஜம்பர் ஒயர், ஒரு 2 லெக்ஸ் இருக்கும், பெருசு ஒன்று சிறுசு ஒன்று. அதில் ஒரு லெக்கில் வந்து ஒரு ஜம்பர் ஒயர், அப்படி 3 எண்ணம். நெக்ஸ்ட்டு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? எல்லாமே நான் வந்து டிஜிட்டல் பின்ஸில் 8, 9, 10 போர்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து கன்வீனியன்ட் தான். உங்கள் எந்த நம்பர்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் கோடிங்கை வந்து சேஞ்சஸ் ஆகும். பவர் சப்ளை கொடுத்துருக்குறேன், பல்பு எரியுது, அவுட்புட். இப்போது எப்படி ப்ரோக்ராமை வந்து இன்டர்ஃபேஸ் ஆர்டினோ போர்டில் எப்படி ப்ரோக்ராமை வந்து கொண்டு வரதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தான் ஒரு கேபிள் இருக்குது. ஸோ 2 கேபிள்ஸ். இந்த கேபிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட் இதில் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆர்டினோ உடைய சாஃப்ட்வேர். இட் இஸ் எ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் கூகுளில் போய் ஆர்டினோ IDE நீங்கள் டைப் பண்ணிட்டாலே போதும், அந்த வெப்சைட்டில் போகலாம். அங்கேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண பிறகு ஒரு சின்ன செட்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு ஓப்பன் ஆகிறது வந்து எப்படி ஆகும்னா, பிளேனாக எப்படி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதை இங்கே டீல் பண்ணிக்கலாம். பிஃபோர் தான் நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். இதில் போய் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம செலக்ட் போர்டு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் யூஸ் பண்ணக்கூடிய உள்ள போர்டு வந்து ஆர்டினோ UNO. ஸோ இங்கே போனால் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் போர்டும் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லா டைப் ஆஃப் போர்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு என்ன போர்டு தேவையோ அந்த போர்டு நம்ம நினச்சலாம் செட் பண்ணலாம். சிலதெல்லாம் டிசேபிளாக இருக்கும், எனேபிள் எது இருக்கோ அதை பாருங்கள். அதில் நமக்கு ஆர்டினோவில் நானோ UNO மாடல். சரிங்களா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஆர்டினோ UNO மாடல் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது டூல்ஸுக்கு போய் போர்ட்டில் போய் COM3, போர்ட்டில் COM3. ஃபஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸாக ஃபஸ்ட்டு பண்ணணும். போர்ட்டில் போய் COM3 ஆர்டினோ UNO இதே நம்ம என்ன செய்யணும், டிக் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அந்த கேபிளை யூஸ் பண்ணி ஆர்டினோ போர்டும், இப்போ நான் இங்கே லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், லேப்டாப்பும் என்ன செய்யணும், அந்த கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது எல்லாமே எனேபிளாக இருக்கும், இல்லைன்னா எல்லாமே டிசேபிளாக இருக்கும். ஆனால் சிம்பிள். நீங்கள் கோடிங் நமக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம சேட் ஜிபிடி ஆர் AI வெப்சைட்டில் போய் என்ன பண்ணிக்கலான்னா, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் என்னது, பிளிங்கிங் 3 LED லைட்ஸ், LED பல்பு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்துருக்கேன்னா, 3 LED பல்ப் பிளிங்கிங் அல்டர்னேட்டிவ்லி பின் 8, 9, 10. இந்த 8, 9, 10 எனக்கு கன்வீனியண்ட்டாக 8, 9, 10 போட்டிருக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த 1 to 13 எந்த நம்பர் வேணுமோ கொடுக்கலாம். ஆர்டினோ கோடு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யுது, தந்துடும். ஸோ இந்த கோடை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ LED 1, 8, 9, 10 இந்த 3லேயே நம்ம என்ன செய்யணும், ஜம்பர் வைஸாக கனெக்ட் பண்ணணும். வேறு நம்பரில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அவுட்புட் கிடைக்காது. ஸோ இது ஃபஸ்ட்டு பின்னு LED 1 அவுட்புட். சரிங்களா? நெக்ஸ்ட் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் LED ஹைனா இட்ஸ் ஆனில் இருக்கும்போது மற்ற ரெண்டு ஆஃபில் இருக்கும்.
ரெண்டாவது 3 கோடிங்கில் ரெண்டாவது எல்இடி பல்பு ஆனில் இருக்கும்போது லோனா இஸ் நத்திங் பட் ஆஃப், மீதி ரெண்டும் ஆஃபில் இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி தேர்ட் எல்இடி பல்பு ஆனில் இருக்கும், ஃபஸ்ட் அதர் 2 சார் என்ன ஆகும், ஆஃபில் இருக்கும். ஸோ இங்கே டிலே ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த டிலே இஸ் நத்திங் பட் செகண்ட்ஸ். இப்போ 500 டிலேனா 0.5 செகண்ட்ஸில் அது பிளிங்க் ஆகும். நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் நம்முடைய ப்ராஜெக்ட் எந்த டைமிங்கில் அது பிளிங்க் ஆகணும், இது எல்லாமே நம்ம இந்த கோடிங்கில் டிசைட் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அந்த கோடிங் இருக்கும். கோடிங் கரெக்டாக செக் பண்ணணும். செக் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ண பிறகு நம்ம இதில் காப்பி கொடுத்துட்டா போதும். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸ்கெட்சில் போய் வெரிஃபை அண்டு கம்பைல், தட் இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கோடிங்கெல்லாம் செக் பண்ணும். ஸோ வெரிஃபை அண்டு கம்பைல் கொடுத்துக்கும். கீழே என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகும். இங்கே கீழே பார்த்தா தெரியும், கம்பைல் ஸ்கெட்ச்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஃபுல் கோடிங் செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கம்பேரிங் டன் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணால் இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்ஸே அப்லோடுன்னு வந்துடும். இங்கே நான் ஹர்சரை கொண்டு போனாலே இந்த இடத்துல என்ன ஆகும், அப்லோடு வந்துடும். ஸோ என்ன இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த இடத்துல அப்லோடிங் வந்துடும். ஒன்ஸ் என்ன ஆகும், டன் கம்பைலிங் அண்ட் அப்லோடிங் நடந்துக்கிட்டே இருக்க, டன் அப்லோடிங் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், உள்ள இன்டகிரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் என்ன ஆகும், வர ஆரம்பிக்கும். சிம்பிள். நீங்கள் இதை செய்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.